Dear students, last class we have discussed from the lesson number 7 chemical kinetics rate law and rate constant பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேறு என்ன பார்த்தோம், மாலிகுலாரிட்டினா என்ன, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்டு மாலிகுலாரிட்டி பார்க்குறோம். சரிங்களா? இட் இஸ் அ சம் ஆஃப் பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் terms involved in the experimentally determined rate law. Rate lawவில் தான் நம்ம மாலிகுலாரிட்டி டிட்டர்மைன் பண்ணுறோம். ஆர்டர் மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்றதுனா எவ்ரி சிங்கிள் எலிமெண்ட்ரி ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மாலிகுலாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் கேன் பி ஜீரோ, ஆர்டர் வந்து என்னவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம், ஹோல் நம்பராக இருக்கலாம், பட் இன்டிஜரும் வரும். பட் இட் ஆல்வேஸ் ஹோல் நம்பர், கேனாட் பி ஃப்ராக்ஷன் ஆர் ஜீரோ. அதெல்லாம் மீனிங்லெஸ்னு அர்த்தம். அடுத்ததுன்னா இட் இஸ் அசைன் ஃபார் அ ஓவரால் ரியாக்ஷன். இட் இஸ் அசைன் ஃபார் அ ஓவரால் ரியாக்ஷன் வந்து நம்ம இதை வச்சு அசைன் பண்ணுறோம். இட் இஸ் அசைன் ஃபார் ஈச் எலமெண்ட்ரி ஸ்டெப் ஆஃப் த ரியாக்ஷன் மெக்கானிசம். மாலிகுலாரிட்டின்றது ஒரு மெக்கானிசம் நடக்குதுன்னா அதில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் என்னென்ன எவ்வளோ மாலிகுல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அதை பேஸ் பண்ணி தான் மாலிகுலாரிட்டி சொல்கிறோம். ஆர்டர் அப்படின்றது என்னென்னா ஓவரால் வந்து அசைன் பண்ணி சொல்லக்கூடியது. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் சொல்யூஷன்ஸ் இருக்குது, அது சொல்லலாம். அடுத்தது இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டில் கான்சன்ட்ரேஷன் மாறும்போது அங்கே ரேட் வந்து என்ன, அந்த ரியாக்ஷன் ரேட் எவ்வளோ அப்படின்றத we can measure. That is the integrated rate law. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட். இதை வந்து நம்ம எங்கே கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா integrated rate law for first order reaction. Let us consider A giving product. The rate of reaction is depends on the concentration of only one. அப்போ A giving product அது இதுக்கு ரேட் எப்படி எழுதுறோம், நம்ம K ப்ரொபோஷனல் வரும், அது கேன்சல் பண்ணால் ரேட் கான்ஸ்டன்ட் ரெடியூஸ் பண்ணுறோம். ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 1, அதாவது இதோட கான்சன்ட்ரேஷன். அப்போ 1ன்னும் போது இப்போ இதுக்கு ஆர்டர் நம்ம கால்குலேட் பண்ணனா வரும்னா m ப்ளஸ் n இல்லையா? m வந்து 1, இங்கே n கிடையாது, அப்போ 1. ஆர்டர் வந்து என்னன்னு வந்துடும், ஃபஸ்ட் ஆர்டர் தான் போடுறோம். இதை இன்டகிரேட் பண்ணோம்னா இது வந்து ரேட்டில் எப்படி எழுதலாம், டிக்ரீஸ் இந்த கான்சன்ட்ரேட் சேஞ்ச் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு டைம் விச் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி மாடிஃபை பண்ணும்போது dA கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A விச் இஸ் ஈக்குவல் டு K dt வந்துடும். இதை இன்டகிரேட் பண்ணுறோம். லிமிட் வந்து T to 0, டைமிங் லிமிட் என்ன, T0 to infinity. கான்சன்ட்ரேஷன் வந்து A0 வரும். இப்போ பாருங்கள், லிமிட்டை வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். இன்டகிரேஷன் லிமிட் A0 மைனஸ் dA பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A. கேக்கு என்ன பண்ணோம், T ஈக்குவல் டு 0 இல்லை T to 0 dt. தென் இது ஃபர்தராக நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணோம். இது வந்து அந்த இன்டகிரேஷன் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம லேர்ன் வரும் இல்லைங்களா? இது வந்து ஆப்போசிட் லேர்ன். அப்போது லேர்ன் கான்சன்ட்ரேஷன் லிமிட்டு கேக்கு T to 0 லிமிட். இதை சப்ஸ்டிட் பண்ணால் லேர்ன் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் லேர்ன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 விச் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு லிமிட் என்ன வரும், T மைனஸ் 0, அப்பர் லிமிட்லேருந்து லோவர் லிமிட். லேர்ன் கான்சன்ட்ரேஷன் A ப்ளஸ் லேர்ன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா? ரைட், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு KT. இப்போ லேர்னு இந்த டேர்மை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் நம்ம வந்து டிவைடில் வரும். அந்த தவிர லேர்னு காமனான டேர்ம்ஸ் வெளியே எடுத்துட்டோம். A0 டிவைடட் பை A, இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றுறோம் KT. இப்போ யூஷுவல் இது வந்து லேர்னில் இருக்குது, நேச்சுரல் லாகர்தமாக இருக்குது. அது யூஷுவல் லாகர்தமுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த ஹோல் டேர்மை நம்ம என்ன பண்ண போகிறோம், 2.303 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன மாறிடும், அது லாகாக மாறிடும், பேஸ் 10 வந்துடும். K which is equal to 2.303 T log concentration of A0 divided by concentration of இதுதான் வந்து பார்த்திங்கன்னா rate constant for first order reaction. By using this we can calculate the rate constant for a first order reaction. In the mathematical representation வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஆர்டருடைய ரேட் கான்ஸ்டண்ட்டை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும்.
இதை நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கிராஃபிக்கல் மெத்தடை வச்சுட்டு y = mx + c இந்த ஈக்குவேஷன் ஃபார்முக்கும் இதை கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தோன்னா மாறும் அப்படின்னா ln a which is equal to ln concentration of A0 plus KT அப்படின்னு மாறிடும். ப்ளஸ் KT அப்படின்னு வரும். எல்லாம் ஏன்னா சார் இங்கே இந்த டேர்மில் மைனஸ் கேட்டின்னு மாறும். அப்போ எந்த ஃபார்முக்கும் நம்மளால் மாற்றி எழுத முடியும். சரிங்களா? ரைட். இதை நான் இது எக்ஸாக்டாக ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா இந்த பிளாட் ln A அகைன்ஸ்ட் T ஸ்ட்ரெயிட் லைனாக கொடுக்கும். அப்போ நெகட்டிவ் எப்படி வரும்? ஸ்ட்ரெயிட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப் இப்படி வரும். ஸ்ட்ரெயிட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப். இதான் பார்த்திங்கன்னா இதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே ரைட். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? மாலிகுலாரிட்டினா என்ன, ஆர்டர்னால் என்னென்னு படித்தோம். இப்போ மாலிகுலாரிக்கும் ஆர்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அப்புறம் இன்டகிரேட்டட் ரேட் லா பார்த்தோம். இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு டெரிவேஷன்ஸை பார்த்தோம். சரிங்களா? இதை பார்த்திங்கன்னா இந்த இன்டகிரேட்டட் ரேட் லா அப்படின்றது முக்கியமாக இந்த கெமிக்கல் கைனடிக்ஸில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் கான்சன்ட்ரேஷன் மாறுது. ஒரு கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறின்னு இருக்குது. ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டில் நம்மளால் என்ன பண்ணுறோம்? ரேட் கான்ஸ்டண்ட்டை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரேட் ஆஃப் அதாவது இன்டகிரேட்டட் ரேட் லாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். அப்போது இதை நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு பார்த்தோம். இப்போ 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கு அதையும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதையும் மாடிஃபை பண்ணி பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதை நம்ம இன்டகிரேட் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் மாடிஃபை பண்ணுறோம். இதில் நம்ம ஒரே ஒரு கான்சன்ட்ரேஷன் எடுத்தனால இது ஃபஸ்ட் ஆர்டர்னு சொல்கிறோம். கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இல்லைங்களா அந்த ரேட் எப்படி மாறுதுன்றது அது 0 ஆர்டருக்கு. இப்போது ரேட்டு பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா பேஸ்ட் ஆன் த கான்சன்ட்ரேஷன் 2. இஃப் த கான்சன்ட்ரேஷன் இஸ் 2 தட் இஸ் செகண்ட் ஆர்டர். அப்போ அதுக்கு வரக்கூடிய ரேட்லாம் நம்ம செகண்ட் ஆர்டர் ரேட் கான்சன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ரேட் கான்சன்ட் ஃபார் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இது கம்ப்ளீட் எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் வரைக்கும். ஏன்னா இது ஒரு சிலர் சொல்ல முடியாது. இன்னும் பர்டிகுலர் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் தான் சொல்ல முடியும். கம்ப்ளீட்டாக ஒரு ரியாக்ஷன் எண்ட் ஆனால் அந்த ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட் என்ன ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர்னால் நம்ம இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணலாம்? சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் தென் 0 ஆர்டர் ரியாக்ஷன் பார்ப்போம். தேங்க்யூ.